முதல்ல இந்த லெக் பீஸ் உடைய இந்த ப்ரொமோஷனல் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். ப்ரெஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. இந்த கூட்டத்தை பார்த்தா திடீர்னு இது லெக் பீஸ் ப்ரொமோஷனா இல்லை மாநாடா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் அழைப்பு எடுத்து வந்ததுக்கு. பியாண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட்டு இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 3 சாங் ஃபிலிமில் ஒரு சாங் அனிருத் பாடியிருக்காரு, இன்னொரு சாங் டி ராஜேந்தர் சார் பாடியிருக்காரு, இன்னொன்று மேக்கிங் வீடியோவாக பண்ணியிருக்கிறோம். ஸோ இது என்னுடைய ப்ரொடியூசர், ஆக்டர் ப்ரொடியூசர். இவரும் இந்த படத்தில் கதையின் நாயகர்கள் 4 பேர், அதில் ஒருத்தராக நடிச்சிருக்காரு. ஆப்வியஸ்லி அஃப்கோர்ஸ் ரமேஷ் திலக் உங்களுக்கு தெரியும், ஒன் ஆஃப் த லீட். அவர் மிமிக்ரி கோபி அப்படின்ற கேரக்டரில் பண்ணியிருக்காரு. ஸோ டு ஸ்டார்ட் வித் ரமேஷ் திலக், சொல்லுங்க ப்ரோ, படத்தை பற்றி சொல்லுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் லெக் பீஸ் படத்தோட மிக்க நன்றி. இந்த படம் வர மார்ச் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துல மிமிக்ரி கோபி அப்படின்ற ஒரு ரோல்ல நான் நடிச்சிருக்கேன். மொத்தமா ஒரு 4 கதாபாத்திரங்கள் இதுல கொஞ்சம் முக்கியமா இருப்பாங்க. ஸ்ரீநாத் பிரதர், கருணாகரன் அண்ட் மணிகண்டன் பிரதர் இவங்க. ஸோ ஒரு சீரியஸான எந்த ஒரு மெசேஜும் இல்லாம ரொம்ப ஒரு ஃபன்னான, ஒரு ஜாலியான, ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படமா இதுக்கு இருக்கும். பிடிக்கும் நம்புறோம். ஸோ நீங்க எல்லாரும் உங்களுடைய ஆதரவை நீங்க கொடுக்கணும். உங்களுக்கு பிடிக்கும் நம்புறோம். தேங்க்யூ. மணி சார், நீங்க படத்தை பத்தி சொல்லுங்க. ஆஸ் அ ப்ரொடியூசர் மணி சார், இப்போ நம்ம படம் லெக் பீஸை பத்தி ஒரு ப்ரொடியூசரா உங்க அனுபவத்தையும், இதுல ஒன் ஆஃப் த லீட்ஸா உங்களோட அனுபவத்தையும் பிரஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். நான் இது ஒரு 4வது படம், என்னுடைய படம் இது. நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னால் வந்த படத்துலனாலே நான் ஹீரோவாக நடிச்சுட்டு இருந்தேன். பட் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் 4 ஹீரோவில் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 21 ஆர்டிஸ்ட், காமெடி ஆர்டிஸ்ட்டை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃபன்னாகவும் பண்ணியிருக்கேன். இந்த படம் 2 மணி நேரம் 5 நிமிஷம் இருக்கும். பட் யார் மனசையும் புண்படுத்தினா அந்த படம் எடுக்கலை. ஓகேவா? ஒரு நல்ல ஒரு காமெடி படமாக எடுத்திருக்கேன். ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு படத்தை நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? உங்களுடைய ஃபுல் ஆதரவு இந்த படத்துக்கு எனக்கு கொடுக்கணும். இப்போ மியூசிக் டைரக்டர் பியாண்ட், இதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் படம். இவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, என்னோட சூப்பர் ஜூனியர் லாயலா காலேஜில் இவரும் அனிருத்தும் கிளாஸ்மேட்ஸ். அனிருத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர். இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் அனிருத்ஸ் டீம் பேண்டு. அதாவது இவர் ஒரு நல்ல கிட்டாரிஸ்ட்டு, ஒரு நல்ல கீபோர்டிஸ்ட்டு, ப்ளஸ் நிறைய பேக்கிங், அது இது வோக்கல்ஸ் கொடுக்குறது எல்லாமே பண்ணுவார். இவரோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அனிருத் எங்கள் படத்துக்கு ஒரு சாங் பாடி கொடுத்துருக்காரு. அதான் இப்போ 1 மில்லியன் தாண்டி டிக்கில டிக்கிலன்ற சாங் லெக் பீஸில் ஃபேமஸாக போயிட்டுருக்கு. தேங்க்ஸ் டு த ப்ரெஸ் அண்ட் சோஷியல் மீடியா ஃபார் தட். ஸோ உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள் ப்ரெஸ்ஸோட. ஒரு மியூசிக் டைரக்டராக ஃபர்ஸ்ட் டைம் கமிட் ஆகி, நீங்கள் மாஸ்டர் த பிளாஸ்டர்லாம் பாடியிருப்பீங்க மாஸ்டரில், பட் இருந்தாலும் ஒரு கம்போசராக லெக் பீஸில் எங்கூட ஒர்க் பண்ணது, அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்ரீநாத் சார் அண்ட் மணி சார். இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர். அண்ட் கண்டிப்பாக ஒரு பிரம்மாண்டமான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஐ ஹோப் எவ்ரி ஒன் என்ஜாய் த மூவி லெக் பீஸ். எல்லாருக்கும் ஜாலியான ஃபிலிம். அண்ட் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அவ்வளோதானே? இன்னும் ஏதாவது கொஞ்சம் இன்னும் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் கொஸ்டின்ஸ்லாம் கேளுங்க, அப்புறம் ஃபைனலாக நான் சொல்கிறேன். நான் ஃபைனலாக சொல்ல வேண்டியது நான் முடிச்சிடுறேன். நீங்கள் கொஸ்டின்ஸ் கேளுங்க. சார் உங்கள் படத்துக்கு அனிருத், விஷால்லாம் டிப் பண்ணுறாங்க. உங்கள் நண்பர், நெருங்கிய நண்பர் விஜய் ஏன் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது? இல்லை, சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது கிடையாது. இப்போ சினிமா, அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டதுக்கு அப்புறம் நிறைய அந்த சினிமா விஷயங்கள்ல அவரே கொஞ்சம் விலகி இருக்கிறாரு. ஸோ அதனால அதுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்றது கிடையாது. அவருக்கு என்னுடைய படங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் அவர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு, பதிவு பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆன் அ பர்சனல் நோட் எனக்கு அவர் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருக்காரு, ஆல் தி பெஸ்ட்னு சொல்றாரு. அது தெரிவிச்சுட்டு மாநாட்டுக்கு 2 வாட்டி பாலாஜி ஒரு வாட்டி போயிருக்காரு. செகண்ட் வாட்டி போகும்போது அவர் உள்ள போக மறுத்துட்டாங்க. அது ரொம்ப பேசும் பொருள் ஆச்சு.
ஆனா வந்து உங்ககிட்ட வந்து அவர் பேசுறது இல்லையான்னு சொல்லிட்டு சில விஷயம் போகுது. ஏன்னா உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே அவர் கான்டெக்ட் பண்ணது இல்லைன்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க பிரதர்? என்னன்னா இது நம்ம ஆக்சுவலா லெக் பீஸுக்கு உண்டான ப்ரொமோஷனல் ஷோ, அது தனியா ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நான் எல்லாமே உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்றேன். இது நம்ம இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன். ஏன்னா இந்த குரு வச்சுக்கிட்டு நான் தனிப்பட்டு வேற ஏதாவது பேசினேன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால நீங்க படம் ரிலேட்டடா கேளுங்க. டெஃபினட்டா இந்த क्वेश्चंसக்கெல்லாம் நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன். லெக் பீஸ் சிக்கன் பீஸா லேடிஸ் தொடையா? லெக் பீஸ், சிக்கன் பீஸ், சிக்கன் லெக் பீஸ். சார் இது வந்து என்னன்னா எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணது வந்து லெக் பீஸ்னு சொல்லிடுவாங்க. ஆனா வெறும் எலும்பு தான் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து லேடிஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ஸ் சொன்னாவே அது புரிஞ்சுற தன்மை இருக்குன்னா லேடிஸ் தான் நம்ம சொல்றோம்னு சொல்லிட்டு ஒரு புரிஞ்ச தன்மை இருக்கு. நீங்க அது மாதிரி தான் டைட்டில் வச்சிருக்கீங்க. அதான் கேட்கணும். இல்ல, அந்த டைட்டிலுடைய ஃபாண்ட்ல இருந்து அந்த டைட்டிலுடைய விளம்பரத்துல இருந்து எல்லாமே பாருங்க. லெக் பீஸ்ன்றது தெளிவா சிக்கனுடைய லெக் பீஸ் அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லி இருக்கணும். நீங்க டீசரா இருக்கட்டும், ட்ரெய்லரா இருக்கட்டும், இல்ல படத்தினுடைய டிசைனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பாருங்க ரொம்ப ரொம்ப கிளியரா சிக்கன் லெக் பீஸ் அப்படின்றத சொல்லியிருக்கோம். இது எந்த ஒரு வல்காரிட்டியும் இல்லாம, இது வந்து இல்ல ஒரு தவறான ஒரு சிந்தனையோ எண்ணங்களோ இல்லாம, இது ஒரு ஜனரஞ்சகமான எல்லா தரப்பினரும் பார்க்குற ஒரு படமா தான் இதை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கு. மல்லவனுக்கு புல்லுமா இருக்கும் படம் பண்ணீங்க. அதுல வந்து சந்தானத்துக்கு பெரிய பிரேக் கிடைச்சது. அதுக்கப்புறம் நீங்க நிறைய சரியா படங்கள் பண்றது இல்லையா, இல்ல உங்களுக்கு கூப்பிடுறது இல்லையா? அந்த படத்துல சந்தானத்துக்கு பெரிய பிரேக்கே கிடைச்சது. இல்ல என்ன அப்படின்னா, ஒரு படம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டைரக்டர் அதோட பெருசா பண்ணணும், பட்ஜெட்ல இருந்து சரி, செட்டப்ல இருந்து சரி, டெக்னீஷியன்ஸ்ல இருந்து சரி, பெருசா பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் ஒரு பெருசா அதோட ஒரு 2 times 3 times பிகர் ப்ராஜெக்ட் மேக்னிடியூட் வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோவோட டிராவல் பண்ணேன். ஏதோ ஒரு காரணத்தினால பண்ண முடியல. என்னுடைய சூழ்நிலை, அவரோட சூழ்நிலை, அது அப்படியே டைல்யூட் ஆகி போச்சு. ஸோ பட் நான் இதுக்கு நடுவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் நடிச்சிட்டேன். அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்ததுனால. இன்னொன்று எனக்கு கரெக்டான கதை அமையாததுனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கதை ஒரு ஸ்டோரி ரைட்டர்கிட்ட இருந்து கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரசிகனா சரி இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, எந்த மேக்னிடியூட் ஆஃப் ஃபிலிம்னாலும் சரி கண்டென்ட் தான் முக்கியம், நம்ம பண்ணுவோம். சின்ன படமா இருந்தாலும் நம்ம லெட்ஸ் கிவ் இட் ஆர் பெஸ்ட், கண்டென்ட் தான் இன்னைக்கு வின்ஸ் அப்படின்றதுனால அந்த லெக் பீஸ் சாய்ஸ் எடுத்து பண்ணேன். யோகி பாபு எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணது கிடையாது. இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்றாரா? இந்த படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருக்காரு. ஒரு நல்ல நண்பரா இல்ல, இந்த படத்துல நடிச்சது ஒரு அவர் வாங்கிட்டு இருக்க பிரைஸை விட வந்து ஓரளவுக்கு ரீசனபிளா எனக்காக என்னோட ஒரு நட்புக்காக பண்ணது. நான் கேட்ட போது வந்து டேட்ஸ் கொடுத்தது, அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தது, அவர் மலேசியா ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு எனக்காக டப்பிங் பண்ணி கொடுத்தது, இது எல்லாமே அவர் ஃபேவர்ஸ் பண்ணியிருக்காரு. எங்க அவர் ட்விட் பண்றது கூட அவருக்கு டைம் கிடையாது. அப்படியே அவர் ட்விட் பண்ணா கூட அவருடைய அட்மின் தான் பண்ணணும். அது ஒண்ணும் கிடையாது. டுவர்ட்ஸ் ரிலீஸ் டைம்ல ரிக்வெஸ்ட் பண்ணனா ஒரு ட்வீட் பண்ணி இந்த படத்தையும் இந்த ப்ராஜெக்ட் இந்த டீமையும் சப்போர்ட் பண்ண போறாரு. அவ்வளவுதான். சார், உங்க நண்பரு டிவிகே தலைவரா இப்ப இருக்காரு, அவருக்கு இந்த படத்தை காட்டுவீங்களா? அவர் சப்போர்ட் பண்ண ட்விட் ஏதாவது போடுவாரா? கண்டிப்பா காட்டுவேன். அவரோட கருத்தை சொல்லுவாரு. பட் பொதுவெளியில இதை ட்வீட் பண்ணுவாரான்றது அவர் கையில தான் இருக்கு. சார், படத்துல வந்து பேக்ரவுண்ட்ல வந்து எல்லாருமே வந்து சாரி கட்டி வச்சிருக்கீங்க. இது வந்து சாரி கட்டினாவே பேக்ரவுண்ட்ல சரியா நாங்க கட்டி பேக்ரவுண்ட்ல பேனர்ல சாரி கட்டி வச்சிருக்கீங்க ஆபீஸ்ல. சரிங்களா? அரவணையை வந்து கிண்டல் பண்ணாவே இப்போ வந்து கேஸ் போடுறாங்க. சரிங்களா? இப்போ வந்து நீங்க வந்து அவங்கள மாதிரி மென்ஷன் பண்ற மாதிரி தான் காட்டியிருக்கீங்க. ஏன், எதனால இது மாதிரி? அதெல்லாம் கிடையாது. யாரையும் காயப்படுத்தணும், யாரையும் புண்படுத்தணும், இவங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அம்புக்குறி போட்டு வட்டம் போட்டு அப்படிலாம் கிடையாது. இல்ல இல்ல என்ன அப்படின்னா, இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு ஒரு சீன்ல, அதாவது நாங்க ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த 4 ஹீரோஸும் பொம்பளை வேஷம் போட்டு தான் தப்பிக்கணும். ஜான் விஜய்ன்ற ஒரு பேக் காப்பர்ட் இருந்த ஒரு போலீஸ்மேன் இருந்து, அதுக்கு தான் இது ஒரு சீக்வன்ஸா இருக்கும். அதை தான் அவ்வளவு அழகா எடுத்திருக்கோம். நீங்க போஸ்டர்ல பாக்குறத வச்சு டிசைட் பண்ணாதீங்க, படம் பாருங்க. தாமு படத்துல கங்கனா ரனௌத் வந்து இந்த படத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? கங்கனா ரனௌத் என்கிட்ட உங்க ஃப்ரெண்ட் தானே? இந்த படத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? அவங்க இப்ப வந்து எம்பியா இருக்காங்க, அவங்க கூட ஏதாவது பண்ண போறாங்க? நல்ல நல்ல சூப்பர் கேள்வி. எப்படி இப்பெல்லாம் ரூம் போட்டு யோசிச்சுக்கிறீங்களோ? சரி, இல்ல ஆக்சுவலா என்னன்னா, அந்த படம் பண்ணும்போது அவங்களுடைய நட்பு, பட் இவ்வளவு பெரிய ஆளாவாங்க, அவங்க எம்பி ஆவாங்க அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதே சினிமால ஒரு 2-3 பேர் தான் அப்போ, சரிங்களா? அதுல என் கூட வந்து இல்ல, எனக்கும் ஓரளவு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கு, இங்கிலீஷ் நல்லா பேசுவேன்னு சொல்லிட்டு என் கூட நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க, நிறைய பேசுவாங்க. தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி பத்தி என் மூலமா தெரிஞ்சுக்குவாங்க. நான் ஹிந்தி இண்டஸ்ட்ரி பத்தி நான் தெரிஞ்சுக்குவேன். அப்புறம் காலம் போக 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 அவங்க ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க. இப்ப என் கூட டச்சே இல்லை. பட் என்னைக்காவது ஒரு நாள் நல்ல மெமரி அவங்களுக்கு, என்னைக்காவது ஒரு நாள் என்ன பார்த்தாங்கன்னா, ஓ தாம் தும் ஹாய் ஸ்ரீநாத் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்க கூடிய அளவுக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்குது. பட் என்ன அப்படின்னா,
அவங்ககிட்ட தான் கேட்கணும். அது நீங்க பெருந்தன்மையா இதுக்கு ட்வீட் பண்ணுவீங்களா, நான் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கேன் அவங்ககிட்ட கேட்டாதான் அவங்க ரியாக்ஷன் தெரியும் நமக்கு. சார் இந்த 4 பேர்ல யார் லெக் பீஸ்? இந்த படத்துல வந்து 4 லெக் பீஸுங்க, 4 சிக்கன் லெக் பீஸ். அது நானு, மணிகண்டன் சாரு, ரமேஷ் திலக்கு, கருணாகரன். வேட்டைக்காரனுக்கு அப்புறம் தளபதி கூட வந்து நீங்க பண்ணல, அப்பத்திலிருந்தே ஸ்டோரிக்கு போயிட்டீங்களா எழுதுறதுக்கு? இல்ல என்னன்னா எனக்கு அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு, வேட்டைக்காரனுக்கு அப்புறம் அவர் கூட நடிக்கிறதுக்கு வேலாயுதம்ன்ற படத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. பட் என்னோட டேட்ல கொஞ்சம் கிளாஷ் ஆச்சு. நான் அது அவுட்டோருக்கு போக வேண்டியது இருந்தது. அவுட்டோர்லயோ அப்ராட்லயோ ஏதோ ஒரு படம் ஷூட்டிங் அப்படின்றதுனால அந்த படத்துல நடிக்க வேண்டிய வாய்ப்பை நான் தவறினேன். பட் அஃப்கோர்ஸ் மாஸ்டர்ல அது ஒரு சின்னதா இருந்தாலும் ஒரு மீனிங்ஃபுல்லா இருந்தது. ஒரு அலுமினியில மறுபடியும் அவரோட ஃப்ரெண்டாவே இத்தனை வருஷம் கழிச்சு நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த நம்பர்ஸ் அதெல்லாம் பத்தி யோசிக்கிறது கிடையாது. எதையும் எதிர்பார்த்து அவர் கூடவே அடுத்து நடிக்கணும் அப்படின்றது என்னோட ஆசையும் கிடையாது. அவர்கிட்ட நான் அது கேட்கறதும் கிடையாது. நம்ம அந்த ஃப்ளோல என்ன வருதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பண்றதுதான். சார் தளபதி மந்த்லி இல்ல 6 மந்த் ஒன் டைம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப்பா மீட் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்படி தலைவரா, அரசியல் கட்சியா மாறிட்ட தலைவரா இப்பயும் மீட் பண்றாரா? அதே போல ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து யாருமே வந்து இந்த கட்சியில ஜாயின் பண்ணதா தகவல் எதுவும் வரல, சொல்லிட்டாரா கட்சி வேற மச்சான் ஃப்ரெண்ட்ஷிப் வேற மச்சான்னு? இல்ல கண்டிப்பா எல்லா அவர் ஒரு ப்ரொஃபஷனலா சாரி சந்திக்கிறீங்களா? சந்திக்கிறோம். இதோ இப்போ 2 நாளைக்கு முன்னாடி போன்ல பேசணும். ஜனவரி மாசம் அவர் கூட அவர் ஆபீஸ்ல அசூர்ல கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹவர்ஸ் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணேன். தனியா அவர் கூட டைம் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ற டைம் கிடைச்சது எனக்கு. அவருடைய நட்பு என் மேல் வச்சிருக்க அந்த ரிகார்ட்ஸ், ஒரு நண்பனா எனக்கு அவர் மேல வச்சிருக்கிறது எல்லாமே, அவர் தலைவர் ஆயிட்டாலும் எவ்வளவு பெரிய ஆளானாலும் அது மாறவே மாறாது. அவருக்கு டைம் கிடைக்கும் போது, எனக்கு டைம் கிடைக்கும் போது, மியூச்சுவலா இருக்கும் போது, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே டைம் கிடைக்கும் போது நாங்க மீட் பண்ணிக்கிறோம். அவராவே தான் எப்பவும் இருக்கிற அதே விஜயா தான், தளபதியா தான் இருக்கிறார். அரசியல் ஜாயின் பண்ணீங்களா கட்சியில? கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா. குட் நைட்டுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் காணும் நல்ல ஒரு கேரக்டரைஸ், நல்ல ஒரு வெளியில டாக்கா இருந்தது. அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு ரமேஷ்ல காணுமே அப்படின்ற ஒரு இது இருந்தது. இந்த படம் உங்களுக்கு லெக் பீஸா அமையுமா? கண்டிப்பா அமையும். பிளஸ் அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 8 படங்கள் முடிச்சிட்டு இருந்தேன், ஷூட்ல இருந்தேன். ஸோ இப்போ வரப்போற இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி, டீசல், DNA, வாவாத்தியாரே, மாஸ்க், இந்த படங்கள்லாம் ஷூட்ல இருந்ததால இனிமேல் தான் ஒரு படமா வரும். லெக் பீஸும் ஒரு நல்ல படமா இருக்கும். VTV கணேஷ் வந்து காந்தாரா மாதிரி ஒரு ஸ்டில் கொடுத்திருக்காரு. அவரு அந்த காந்தாரா தானா இல்ல காந்தாரா வீட்ல போட்டு எடுத்தது கிடையாது, நம்ம படத்துக்காக நாங்க பண்ண வச்சது. சொல்லுங்க சார். இப்ப ப்ரொடியூசர் வந்து நிறைய படம் மீண்டும் ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து நிறைய பேர் வந்து அவர் என்ன சொல்றாங்க, நல்ல ப்ரொடியூசர் சொல்றாங்க. ஆனா மேல ஏத்தி இறக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இவர் இந்த என்னன்னா பேசும்போது ஏத்திடுறாங்க, வேலை செய்யும் போது இறக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. மேல ஏத்தி விடுவாங்க, அப்புறம் ஒரு கால் பிடிச்சி விடுவாங்க. அந்த வார்த்தை அந்த சொல்றேன். சரிங்களா? இந்த படத்தை காப்பாத்திடுவீங்களா? கண்டிப்பா அவர்கிட்ட தான் ஆக்சுவலா கேட்கணும். ஒரு ப்ரொடியூசரா இந்த படத்தை எப்படி பாக்குறாரு, என்னுடைய உழைப்பு, என்னுடைய வேலையை, இந்த படைப்பு அவர் எப்படி பாக்குறாருன்னு அவர் தான் கரெக்டான ஆளா இருக்கும். நண்பரே, இப்பவும் கதாநாயகன் தாங்க, 4 பேர்ல ஒருத்தர். லெக் பீஸ் ஃபுல்லாவே ஆம்பளைங்களா இருக்காங்க, ஒரு எடிட்ட கூட காணுமே. நீங்களாவது வருத்தப்பட்டீங்களேங்க, இவ்வளவு புதர்ப்பமா அவங்க கேள்வி கேட்டா கூட தேங்க்ஸ் மார்க் பண்ணிட்டேன். சார் அலங்குன்னு ஒரு படம், ஆமா, நாய் சம்பந்தப்பட்ட படம். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்லாம் அவங்க நண்பர் விஜய் வந்து ரிலீஸ் பண்ணாரு. நீங்க நண்பர் தானே, அலங்கு கொடுத்தது ஏன் லெக் பீஸ் கொடுக்குறது? இல்லங்க, அது நாகரிகமா இருக்காது. நீங்க அவங்களுக்கு பண்ணீங்களே எனக்கு ஏன் பண்ணல அப்படின்றது வந்து நண்பர் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே என்ன அப்படின்னா எதையும் கேட்க கூடாது. நம்ம அவங்களா வந்து சொல்லணும், வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அவரு எல்லாத்தையும் சார் பார்த்து வா வான்னு நீங்களா போய் ஒரு அப்ரோச் பண்ணதானே சார்? இல்ல கண்டிப்பா கரெக்ட்டுங்க. அவருக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும், அது எந்த ஒரு சூழ்நிலையில எதுக்காக பண்ணாரு அப்படின்றது அவர்கிட்ட தான் கேட்கணும். பட் நான் வந்து என்ன அப்படின்னா கேட்டனா டெஃபினட்டா பண்ணுவாரு. பட் எதுக்கு கேட்டு அவர் ஏதாவது வந்து சப்போஸ் ஒரு அவருடைய என்ன சொல்றது பிஸியா காப்பு கொடுத்தாரு அப்ப வேணான்ட்டாரு அது மாதிரி சொல்லுவாரு நினைக்கிறீங்களோ? பாலாஜி காப்பு கொடுத்தாரு அப்ப வேணான்ட்டாரு அது மாதிரி நினைக்கிறீங்களோ? அது என்ன அப்படின்னா அப்பதான் குடிச்சிருந்திருப்பாரு, அதனால எப்படி இன்னொன்னு குடிக்க முடியும், வேணாம் அப்படின்னு இருப்பாரு. இப்பதான் அலுங்க நான் பண்ணிருக்கேன் இப்ப வேணாம் அப்படின்ட்டாருன்னா அது நமக்கு கஷ்டமா இருக்குமேன்னு சொல்லிட்டு கேட்கலாம்.
சீனியர் சார் இப்போ சமீபமா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் வார் ப்ரோ அப்படின்றது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அந்த வார்த்தை தளபதி அவர்கள் உச்சரிச்சதுல இருந்து எல்லா பொலிட்டிக்கல் தலைவர் லீடர்ஸும் வந்து வார் ப்ரோ அப்படின்றதெல்லாம் தூக்கி தூரம் போடுன்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? எனக்கே ஆசையா இருக்கு தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் வாட் ப்ரோ ராங் ப்ரோ அப்படின்றது. அவர் ஸ்டைலா சொல்றாரு, அவர் எது சொன்னாலும் வந்து ஸ்டைலா இருக்குது. அதனுடைய கருத்து, அதனுடைய உள்நோக்கம் அதெல்லாம் பார்க்கவே கூடாது. என்ன அழகா சொல்லிட்டாரு, என்ன மாடுலேஷன்ல சொல்லிட்டாரு, அதை நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். சார் ஒரு நண்பரா உங்களுக்கு தலைவரா? ஏன்னா நண்பரை நண்பரா தான் நம்ம பார்ப்போம், தலைவரா பார்ப்போம். இப்ப அப்பான்னு பாக்குறோம். சரிங்களா? இப்ப வந்து நீங்க தலைவர்ன்றீங்க, எது நம்ம சேர்த்துக்கலாம்? ஒரு அவரை நண்பரா, அவருக்கு வேற வேற ஃபேஸ் இருக்குங்க. நண்பரா ஒரு ஃபேஸ் இருக்குது, ஓகேயா? ஒரு நடிகனா, ஒரு என்ன சொல்றது, தளபதியா ஒரு ஃபேஸ் இருக்குது. இப்போ அரசியல் கட்சி தலைவரா ஒரு ஃபேஸ் இருக்கு. ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவர் ஆனதுக்கு அப்புறம் அவர் தலைவர் தானே கூப்பிட முடியும். சோ அத நண்பர் கூட தலைவர் தான் கூப்பிடணுமா? அப்படி கிடையாது. நான் இப்போ பொதுவெளியில அட்ரஸ் பண்ணும்போது நான் அப்படி வந்து தலைவர்னு சொன்னா தானே கரெக்டா இருக்கும், கொஞ்சம் மரியாதையா இருக்கும்ல, நல்லா இருக்கும்ல. ஒரு கட்சி தலைவர் ஆயிட்டாரு, இப்போ வந்து மாப்பு, இப்போ வந்து நண்பர்னு சொல்லல சார். நண்பர் சொல்றது வாய்ப்பு உண்டு. நண்பர்னு கண்டிப்பா சார். இல்ல நிறைய இப்ப இந்த ப்ரொமோஷன்ல எல்லாத்துலயுமே ஒரு நண்பர் தான் சொல்லியிருக்கேன். ஒண்ணு தளபதின்னு சொல்லுவேன், நண்பர்னு சொல்லுவேன், இல்லன்னா தலைவர்னு சொல்லுவேன். ஓகே, லெக் பீஸ் படத்தை பத்தி ப்ரோ அந்த டாக்டர் படம் தஞ்சாவூர்ல துர்கர் இல்ல உங்களுக்கு இங்கிலீஷ் அந்த இதெல்லாம் நல்லா ரொம்ப கேளுங்க, ரொம்ப பல்ஸ் சொல்லுவாரு, ரொம்ப ரொம்ப பேசுவாரு. அது வாட் எங்க காணோம் ரொம்ப நாளா. ஆமா அப்படியா? ஆமா காணோம். இல்ல உங்களை கூப்பிடுறது இல்லையா இந்த படத்துக்கும்? இல்ல காணோம் இல்ல, நான் இங்கதான் இருக்கு சென்னையில. இல்லன்னா என்ன மிஸ்ஸிங் கம்ப்ளைன்ட் போயிருக்காங்க. ஆமா, நான் வந்து நிறைய இசை எல்லாம் பண்றேன் பிரதர். எனக்கு நிறைய வேலை இருக்கு, பார்ட்னர் இருக்கு. வேலை இருக்கனால நடிக்க வரது இல்ல. ஆக்சுவலா நான் ஒரு 4-5 படம் பண்ணேன் பிரதர், அதை ரிலீஸ் பண்ணேன். வேற ஏதாவது லாஸ்ட் என்ன क्वेश्चन சார்? லெக் என்னன்னு சொல்லுங்க, எத்தனை சாங் வந்து சென்சார் போர்டுல சொல்றாங்க டீடைல்? 3 சாங் இருக்குங்க. லெக் பீஸ்னா ஆஃப் கோர்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி சிக்கன் லெக் பீஸ் தான், வேற எதுவும் அதை டீடைல் பண்ண முடியாது. கதைக்கு அது ஆப்டா இருந்துச்சு. இந்த கதையில வர ஒரு கதாபாத்திரம், ஒன் ஆஃப் த ஹீரோஸுக்கு லெக் பீஸ் சாப்பிட்டோன்னா ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவரோட ஐதீகம். ஸோ அதனால அதை அவாய்ட் பண்ணுவாரு. ஆனா நாங்க அவர் பேச்சு கேட்காம as a ஃப்ரெண்ட்ஸா நாங்க அவர் பேச்சு கேட்காம அதை சாப்பிட்டுருப்போம். அதுல இருந்து கொஞ்சம் ஒரு டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ், ஒரு மாதிரி ஒரு மிஸ்ஆப்ஸ் நடந்துகிட்டே போகும். அப்பதான் அவர் வார்ன் பண்ணுவார், அலர்ட் பண்ணுவார், நான் தான் அப்பவே சொன்னேனே அப்படின்னு. ஸோ இதை சார்ந்து படம் போறதுனால தான் லெக் பீஸ்ன்ற டைட்டில் வச்சோம். படத்துல 3 சாங். வடிவேல் கூட நடிச்சிருக்கீங்க. நான் நடிக்கலையே. அவர் நடிச்ச படத்துல வேற பார்த்தாரு, பட் யாரும் தப்பா பதில் சொல்றாங்க. அவர் நடிச்ச படத்துல வேற பார்த்தாரு. இல்ல அவர் நடிச்ச படத்துல வேற பார்த்தாரு. ஜானர் சார் இது காமெடியா ஃபுல் அண்ட் ஃபுல் போஸ்டர் ஃபுல் காமெடி. இது ஒரு டார்க் ஹியூமரான ஜானர், பட் குடும்பத்தோட பாக்குற மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா இருக்கும். அப்கோர்ஸ் நீங்க கேட்ட மாதிரி சென்சார் போர்டு எங்களுக்கு அந்த வரம்பை மீறாம சில கட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கட்ஸ்னா அதாவது என்னன்னா சின்ன சின்ன கட்ஸ் தான், எங்களுக்கு பெருசா ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி சவுண்ட் மியூட் சில இடத்துல டபுள் மீனிங்ல இல்ல, சில 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 பேர்கள் எடுக்க வேண்டாமே அப்படின்றது. சோஷியலா கொஞ்சம் பாப்புலரா இருக்கவங்க அவங்களோட பேர் எடுக்க வேணாம் அப்படின்றது. பிளஸ் வந்து இல்ல லேபிள்ஸ் பிராண்ட்ஸ் எதுவும் வந்து காமிக்க வேணாம், ஸ்மச் பண்ணணும் அப்படின்றது. சில வார்த்தைகளை சவுண்ட் மியூட் பண்ணிருக்கிறது. சில ஆக்ஷன்ஸ் வந்து இல்ல கொஞ்சம் அது மற்றவங்களை புண்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த ஆக்ஷனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி கோர்வையா அந்த ஜம்ப் தெரியாத மாதிரி அதை இணைச்சிருக்கோம். கரெக்டா லாஸ்ட் டாக்டர்ல வந்து ஒரு காமெடி ரோல் பண்ணிருக்கீங்க, சூப்பர் பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து டிராகன்ல ஒரு காமெடி ரோல் பண்ணிருக்கீங்க, அதுவும் பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ நீங்க பண்ணி வர படங்கள் எல்லாமே ஹிட் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரிசல்ட் என்னவா இருக்கும்? அதே மாதிரி ஒரு ஹிட் உங்களோட தரமா நீங்க இருந்தீங்கன்னாவே அது வந்து ஹிட் படமா கன்சிடர் ஆயிடுமான்னு நோட் பண்ணுங்கப்பா. அவரை நடிக்க வேற வச்சிருக்கேன் படத்துல வந்து ஃபர்ஸ்ட் சாங்கே அவர் தான் கேக்குறாரு. அதான் கேக்குறாரு. இந்த படம்ல நான் வந்து இசை பண்ணேன். ஸோ தெரியல, ஆண்டவன் தான் சொன்னோம். இசை பண்ண அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சாங்ல இவர் நடிச்சிருக்காரு, அதாவது டான்ஸ் பண்ணிருக்காரு. இவர் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் பாடுற மாதிரி. ஆக்சுவலா அனிருத் இவருக்காக தான் பாடின மாதிரி அந்த சாங்கோட ப்ரொஜெக்ஷன். அவர் ஸ்பீச்சே வந்து சரியா புரியாத மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி மியூசிக் இருக்குமா? அவர் புரியாத மாதிரி தான் இருக்கு. அவர் ஆளம் இருக்காரு, அதனால தான் அப்படி பேசுறாரு. இல்ல இல்ல, ஆஃப் கோர்ஸ் புரியாத மாதிரியான வார்த்தைகள், புரியாத மாதிரியான சவுண்ட்ஸ் போட்டு பண்ணிருக்காரு. பட்
புரியுற மாதிரியும் இருக்கும். இல்ல இசையெல்லாம் கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுவீங்க. இசைக்கு ஏதுங்க மொழி, கலைக்கு ஏதுங்க மொழி, எல்லாரும் ரசிக்கிற மாதிரி. பத்திரிகை நண்பர்களே எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இது வரைக்கும் ஒரு 4 படம் எடுத்துட்டேன். ஓகேங்களா? எந்த படத்துலயும் நான் பெருசா ஒன்றும் இது பண்ணல. ஸோ இந்த படம் வந்து ஒரு காமெடி படமா எல்லா ஆர்டிஸ்டையும் வச்சு நான் படம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? உங்களுடைய ப்ரெஷ்ஷோட சப்போர்ட்டு எனக்கு கண்டிப்பா வேணும். ஏன்னா நான் அடுத்தடுத்து இன்னும் படம் பண்ணி உங்களெல்லாம் எல்லாம் மீட் பண்ணணும்னா எனக்கு இந்த படத்துக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் அடுத்த படத்துக்கு இது பண்ண முடியும். நான் இன்னை வரை 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். 4 படத்துலையுமே நான் வந்து ஃபுல் அமௌண்ட்டை வந்து அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு செட்டில் இல்ல ஏமாந்துருக்கேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த படம் அதனாலதான் இவ்வளவு ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு காமெடி படமா பண்ணிருக்கேன். சோ உங்களுடைய பிரஷோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னைய மாதிரி சின்ன ப்ரொடியூசர் வந்து இன்னும் ஒரு 4 ப்ரொடியூசர் வருவாங்க. இன்னொரு 4 படம் நல்ல படங்கள் வரும். நாங்க வளருவோம். ஓகேங்களா? எவ்வளவோ பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. சோ இந்த சின்ன படத்துக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை தூக்கி விடணும். லெக் பீஸ் படம் வர மே 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மார்ச் 7 மே இருக்கா? மார்ச் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ மறக்காம எப்பவும் போல உங்களுடைய சப்போர்ட்டை நீங்க கொடுங்க. படம் பார்த்துட்டு உங்களுடைய ஜெனியூன் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க தப்புகள் இருக்குன்னா திருத்திக்கிறோம். ப்ரொடியூசருக்கு நல்ல ஒரு லாபகரமான படமா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி ஊடகம் நண்பர்களே. உங்களோட டைமுக்கு, உங்களோட குவாலிட்டி டைமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ப்ரொடியூசர் ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி எங்களை மாதிரி சின்ன கலைஞர்களை, சின்ன ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை, சின்ன ப்ரொடியூசரை உங்களால், இந்த ப்ரெஸ் பீப்புள் உங்களால் தான் வாழ வைக்க முடியும். எங்களுக்கு வந்து உங்களுடைய பெரிய சப்போர்ட் தேவை. உங்களோட ஜெனியூனான என்ன சொல்றது ரிவ்யூஸும் எங்களுக்கு தேவை. ஸோ இந்த வாய்ப்பு அளிச்சதுக்காக ரொம்ப 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 நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம். தேங்க்ஸ் அலாட். இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. மார்ச் 7 இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல ஜனங்க வர்றதுக்கு உண்டான சப்போர்ட்டையும் பிரஸ் மக்களாகிய உங்ககிட்ட வந்துள்ள பணிவன்புடன் கேட்டு. ஒரு ஷார்ட் மட்டும்